உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று நாம் திருமண முறையை பற்றி பார்க்கலாம். அதாவது சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பிய களவியலிலும் இந்த திருமண முறை பற்றி மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது. சங்க காலத்திலும் சரி, இந்த காலம் வரையிலும் கூட எடுத்துக்கொள்ளலாம். 8 வகையான மன முறைகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. அவை சில விரும்பத்தக்கவை, சில போற்றத்தக்கவை, சில வெறுக்கத்தக்கவையாக கூட உள்ளன. அந்த எண்வகை மனங்களை பற்றி இப்போது பார்ப்போம். வாருங்கள். பிரம்மம், பிரம்ம இது திருமண முறைகளில் மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. நல்ல குணம், கல்வி, வேத அறிவு உடைய மணமகனுக்கு எந்த பொருள் எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெற்றோர் தங்கள் மகளை வேத முறைப்படி மணம் செய்து கொடுப்பதே பிரம்மம். 2. தெய்வம், டைவா யாகம் நடத்தும் வேதியருக்கு யாகம் நிறைவடைந்த பின் மகளை மணம் செய்து கொடுப்பது தெய்வம் எனப்படுகிறது. 3. ஆர்ஷம், ஆர்ஷா மணமகன். மரபுப்படி ஒரு பசுவையும் ஒரு காளையையும் குறியிட்டு பரிசாக வழங்கி பெண்ணை மணம் செய்வது ஆர்ஷம். 4வது பிரஜாபத்தியம், பிராஜபாட்யா. இருவரும் சேர்ந்து அறநெறிப்படி இல்லற வாழ்க்கையை நடத்துங்கள் என்று வாழ்த்தி பெற்றோர் மகளை மணம் செய்து கொடுப்பது. 5வது காந்தர்வம், கந்தர்வா. ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் விரும்பி பெற்றோரின் ஏற்பாடு இல்லாமலேயே இணைவது. இன்றைய காதல் திருமணத்திற்கு இதுவே ஒப்பிடப்படுகிறது. 6வது அசுரம், அசுரா. பெண்ணின் குடும்பத்திற்கு அதிகமான செல்வம் அல்லது பொருள் கொடுத்து திருமணம் செய்வது. தர்ம நூல்கள் இதை உயர்வாக கருதவில்லை. 7வது ராட்சசம், ராட்சசா. போர் செய்து அல்லது வலுக்கட்டாயமாக பெண்ணை தூக்கிச் சென்று திருமணம் செய்வது. இது வீர மரபுடன் சில இடங்களில் தொடர்பு படுத்தப்பட்டாலும் பொதுவாக சிறந்த முறையாக போற்றப்படவில்லை. 8வது பைசாசம், பைசாச்சா. தூங்கிக் கொண்டிருக்கும், மயக்க நிலையில் இருக்கும் அல்லது தன்னை காப்பாற்ற முடியாத பெண்ணை ஏமாற்றி அடைவது. இது திருமண முறைகளில் மிகவும் இன்று நம்முடைய குடும்ப சூழலில், அதாவது இன்றைய நடைமுறையில் பிரம்மம் மற்றும் பிரசாபத்தியம் என்ற திருமண முறைதான் அதிகமான அளவில் கடைபிடிக்கப்படுகிறது என்று நாம் இந்த மனங்களை பற்றி தெரியும் போது தெரிய வருகிறது. இந்த காந்தர்வ மனம் காதலர்களுக்கு உரியது. இன்னும் சொல்ல போனால் சங்க இலக்கியத்தில் அன்பின் ஐந்திணைக்கு உரிய திருமண முறையாக காந்தர்வ முறையைத்தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆதலால் அன்பின் ஐந்திணைக்கும் இன்றைய காதலர்களுக்கும் உரிய திருமண முறைதான் காந்தர்வ மணமுறை. இதில் அரக்கதம் மிக மோசமானது. அதைவிட பைசாசம் என்னும் திருமண முறை மிகவும் வெறுக்கத்தக்க ஒன்றாக அன்று முதல் இன்று வரை இருந்து வருகிறது. இப்பொழுது நாம் பல்வேறு திருமண முறைகளை, அதாவது 8 வகையான திருமண முறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். எவை எப்படி என்பதையும் தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியை கண்ட அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இதை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.